ஹஜ் உம்ராவின் சிறப்பு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் அல்லாஹ்வின் வீட்டை ஹஜ் செய்து அதில் ஆபாசமாக பேசவில்லையோ, பாவம் செய்யவில்லையோ, அவர் தன் தாய் பெற்றெடுத்த நாளில் இருப்பதைப் போன்று திரும்புகிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நன்மை நிறைந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. ஒருவர் தன் மீது ஹஜ் கடமையான அதை விரைந்து நிறைவேற்ற வேண்டும், தாமதப்படுத்துவது கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஹஜ் செய்ய நாடி விடுவாரோ அவர் அதை நிறைவேற்ற தீவிரம் காட்டட்டும். ஏனெனில் ஒருவரை நோய் பீடிக்கலாம், வாகனம் அல்லது செல்வம் தவறிவிடலாம், தேவைகள் குறுக்கிடலாம். ஹஜ் மற்றும் உம்ராவை தொடர்ந்து செய்யுங்கள், அவை வறுமையையும் பாவங்களையும் நீக்கிவிடும். கொல்லனியின் துருத்தி இரும்பில் அசுத்தத்தை நீக்குவது போன்று. ஓர் உம்ரா செய்துவிட்டு இரண்டாவது உம்ரா செய்யும் பொழுது அந்த இரண்டிற்கும் இடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஹஜ் செய்யும் முறை. இத்தகைய உயர்ந்த வணக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காண்பித்த வழிமுறையில் தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே கூறுவீராக, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்கள் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மகா மன்னிப்பாளன், பெரும் கருணையாளன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடம் இருந்து உங்கள் ஹஜ் கிரியைகளை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டுக்கு பிறகு நான் உங்களை பார்க்காமல் இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டாத முறையில் நாம் வணக்க வழிபாடுகளை செய்தால் அந்த வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடம் மறுக்கப்பட்ட நன்மையற்றதாக ஆகிவிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், எவர் நம் கட்டளை இல்லாத ஒரு செயலை செய்வாரோ அந்த செயல் மறுக்கப்பட்டுவிடும்.